ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஹோம் குயின் ட்ரீட்ஸ். என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கூட இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் நான் வந்து எப்போதும் எந்த மாதிரி மெத்தடில் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோவாக காமிச்சிட்ருக்கேன். ஆமாங்க, ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் அப்படின்றது உண்மையிலே எல்லா ஹோம் குயின்ஸுக்குமே ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. ஸோ நான் வந்து எப்போதும் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வீட்டிலையே ரெடி பண்ணி அதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் அண்ட் பளிச்சுன்னு இருக்கும். நல்லா வந்து கரைகள் எல்லாமே போயிருக்கும். இந்த மாதிரி கார்னர்ஸில் இருக்கக்கூடிய கரைகள் கூட நல்லாவே வந்து போயிடும். நான் வந்து எப்படி அப்படின்றத காமிக்கிறேன். நம்ம பல் வளர்க்குற டூத் ப்ரஷ் வச்சு நான் ஒரு லிக்விட் தயாரித்து அந்த லிக்விடை அதோட சேர்த்து நான் டூத் ப்ரஷ்ஷால் தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்பவே பார்த்திங்கன்னா எல்லா கரையுமே போயிடும். அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்கள் க்ளீனிங் வந்து இந்த மெத்தடில் மட்டும்தான் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப பளிச்சுனான ஃப்ரிட்ஜை வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ முதல்ல நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய பவர் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் நான் வெளியில் எடுக்க போகிறேன். அண்ட் அதே மாதிரியே இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ட்ரேயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேக் எல்லாத்தையுமே நான் வெளில எடுத்துடுறேன். இந்த மாதிரி கைப்பிடியில் இருக்கக்கூடிய அழுக்கு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே போயிடும். நான் எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் வெளியில் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 10 வருஷம் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட அம்மாவோட ஃப்ரிட்ஜ் தான். ஸோ இப்போ நான் வந்து என்னோட அம்மா வீட்டில் இருக்கிறதுனால நான் இந்த ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வெளியில் எடுத்துடுறேன். ஸோ 10 இயர்ஸ் ஆன ஃப்ரிட்ஜ் இது. ஸோ பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாக புது ஃப்ரிட்ஜ் மாதிரி மாற்றிடலாம். ஸோ எல்லா ஐட்டம்ஸும் நான் வந்து எடுத்துட்டேன். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ஃப்ரிட்ஜை நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் ஒன்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு புதுசு மாதிரியே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இந்த சைடில் ஏற்படுற கரை கூட நான் உங்களுக்கு போக்கி காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து எம்டியாக வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜை. ஸோ இது இருக்கட்டும். நான் வந்து இப்போ ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது வந்து நான் வீட்டிலே பண்ணுறது தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன பொருள் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அப்படின்றதும் சொல்கிறேன். ஸோ க்ளீனான ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டில் வந்து தீந்து போனதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாட்டில் உங்கள் வீட்டில் எம்டியாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட வந்து நான் இன்றைக்கி வினிகர் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ வினிகர் அப்படின்னு எடுத்துக்கும் போது நான் இன்றைக்கி ஒரு அரை கிளாஸ் வந்து வினிகர் எடுத்துக்கிறேன். நான் எந்த அளவுக்கு வினிகர் எடுத்துக்கிறேனோ அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஸோ அரை கிளாஸ் வந்து வினிகர், அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட லெமன் இருந்துச்சு உங்கள் வீட்டிலனா சீட்ஸை எடுத்துகிட்டு வெறும் லெமன் ஜூஸ் வந்து 2 டீஸ்பூன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அப்படி இல்லைனா நம்ம டிஷ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிஷ் வாஷர் லிக்விட் இருக்கும்போது அந்த லிக்விட் வந்து நான் ஒரு 3 ட்ராப் சேர்த்துக்கிறேன், லெமன் ஃப்ளேவர். ஸோ இது 3ம் தான் வந்து இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக துடைக்க போகிறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு காட்டன் துணியும் அண்ட் பழைய டூத் ப்ரஷ் இருந்தாலே போதும். ஸோ இப்போ நான் வந்து டிஷ் வாஷர் வந்து ஒரு 3 லிக்விட் நான் வந்து 3 ட்ராப்ஸ் வந்து நான் இந்த லிக்விடை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய சொல்யூஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்ப்ரே பண்ணி இந்த காட்டன் துணியால் துடைச்சாலும் சரி, நல்லாவே வந்து அழுக்கலாம் போகும். கார்னர்ஸில் இருக்கிற கரைகள் எல்லாமே போயிடும். ஸோ நான் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே வந்து தொடச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜுடைய சென்டர் பார்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நான் தொடச்சிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜுடைய சென்டர் பார்ட் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து டோருக்கு வரேன். டோர்லேயும் அதே மாதிரியே நான் அந்த ஸ்ப்ரேவை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நான் துடைச்சிக்கிறேன். துடைக்கும் போது நிறைய அழுக்கு வரும். ஸோ அந்த காட்டன் துணி அப்பப்போ நான் தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாகவே துடைச்சி முடிச்சுட்டு டோரும் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். அண்ட் குறிப்பாக நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி அந்த கார்னரில் இருக்கிற ரப்பர்ஸ்லாம் ரொம்பவே வந்து வருஷக்கணக்கான கரை வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அந்த கரை எல்லாமே எப்படி போக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல்
யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக வச்சுருக்கிற ஒரு டூத் ப்ரஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த ஸ்ப்ரேவை அடித்து இந்த மாதிரி கார்னர்ஸில் தேய்ச்சி விட்டிங்கன்னா லைவாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து அந்த ரப்பர்லேருந்து வருது அப்படின்னு. ஸோ இவ்வளோ அழுக்கு வந்து நமக்கு வருஷக்கணக்கில் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லிக்விட் வீட்டிலையே ரெடி பண்ணி நம்ம இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது ரொம்பவே பளிச்சுன்னு ஆகிடும் ஃப்ரிட்ஜு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா வினிகர் மட்டும் இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற ஒரு பழைய ப்ரஷ் வச்சு நம்ம வந்து அழகாக ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜை ஃபுல்லாகவே நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இப்போ கைப்பிடியில் இருக்கிற அழுக்கும் நான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அண்ட் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரே ரேங்க் எல்லாமே வந்து பாத்திரம் கழுவுற மாதிரி கழுவணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த சொல்யூஷன் வச்சு நான் தொடச்சிட்டு அப்புறமா ஒரு நல்ல துணி வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் வந்து 90% வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அது உள்ளுக்குள்ளே இருக்கிற பாத்திரத்தையும் இந்த மாதிரி வெறும் தண்ணி இருக்கிற ஒரு துணியில் நினச்சி நான் அதையும் வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் வந்து ஃபைனலி ஃபுல்லாகவே வந்து தொடச்சாச்சு. சைட்ஸ்லேயும் சரி வெளியிலையும் சரி அதே சொல்யூஷன் வச்சு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே க்ளீனாகவும் பளிச்சுனும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி தொடச்சி பாருங்கள் அந்த கைப்பிடி கூட நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது. ஃப்ரிட்ஜும் பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கு நீங்கள் இன்னும் லைக் கொடுக்காம கமெண்ட் கொடுக்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி அந்த கரைப்பகுதியில் எவ்வளோ வந்து பிளாக்காக இருந்துச்சு, எவ்வளோ கரையாக இருந்துச்சுன்னு தெரியும். பட் அந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃப்ரிட்ஜோடைய கரைப்பகுதி எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு பண்ணுங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஃப்ரிட்ஜ் க்ளீனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி உங்கள் ஃப்ரிட்ஜை தொடச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து கண்டிப்பாக இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ நான் எல்லா ரேக்கும் ட்ரேயும் அடிக்கிட்டேன் அண்ட் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் என்னோடய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் அடுக்கி வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவாக நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஃப்ரிட்ஜ் வந்து எப்போதுமே வாசனையாக இருக்கணும், எந்த விதமான ஸ்மெல்லும் வரக்கூடாது அப்படின்னா நான் எப்போதுமே இந்த மாதிரி காஞ்சி போன லெமன் இல்லை வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய லெமனை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜோட கார்னரில் வச்சுருவேன். ஸோ எப்போதுமே ஃப்ரிட்ஜ் வந்து வாசனையாக இருக்கும், எந்த விதமான ஸ்மெல்லும் வராது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.